சென்னையில் மழை நின்றதும் தண்ணீர் முழுவதுமாக வடிந்துவிடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். கொளத்தூர் ஜிகேஎம் காலனி பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வில் ஈடுபட்டார். அப்போது சென்னையில் மழை நின்றும் தண்ணீர் இன்னும் சில இடங்களில் வடியவில்லை என கேள்வி எழுப்பிய போது அவர் மழை நின்றுவிட்டது, இன்னும் சிறிது நேரத்தில் தண்ணீர் முழுவதுமாக வடிந்துவிடும் என்று பேசியிருக்கிறார். மழை பாதிப்பு உள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். என் தொகுதி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுக்கே தெரியும். அது மழை நின்றுச்சுன்னா அந்த தண்ணியும் போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தாங்க நேற்று பெஞ்சிட்டு இருக்கு, இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு, மழை நிக்கல. நம்ம அமைச்சர்கள் அங்க இருக்கிறாங்க ஏற்கனவே. இப்ப எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால மின்துறை அமைச்சரையும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் போக்குவரத்து அமைச்சர் போயிருக்காரு. அப்புறம் அதிகாரிகள் சீனியர் அதிகாரிகள் இதை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அவர் குற்றச்சாட்டு மதிக்கிறது இல்ல, வேலை போறது இல்ல. அப்படி போதுமா, புதிய தலைமுறை நல்லா சொல்லி போடுங்க. போயிருக்காங்க, மினிஸ்டர் அனுப்பிச்சிருக்கிறேன். மினிஸ்டர் போயிருக்காங்க, மினிஸ்டர் அனுப்பிச்சிருக்காங்க. டிப்டி சிஎம் போறாரு, இல்ல பாக்குறாங்க. என் தொகுதி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுக்கே தெரியும். அது மழை நின்றுச்சுன்னா அந்த தண்ணியும் போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தாங்க நேற்று பெஞ்சிட்டு இருக்கு, இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு, மழை நிக்கல. நம்ம அமைச்சர்கள் அங்க இருக்கிறாங்க ஏற்கனவே. இப்ப எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால மின்துறை அமைச்சரையும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் போக்குவரத்து அமைச்சர் போயிருக்காரு. அப்புறம் அதிகாரிகள் சீனியர் அதிகாரிகள் இதை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அவர் குற்றச்சாட்டு மதிக்கிறது இல்ல, வேலை போறது இல்ல. அப்படி போதுமா, புதிய தலைமுறை நல்லா சொல்லி போடுங்க. மழை பாதிக்கப்பட்டிருக்கும் இடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, சற்று நேரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் ஜிகேஎம் காலனில மழையால பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செஞ்சிருந்தாரு. செய்தியாளர்களையும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியும் அளித்திருந்தார். அதில் அவர் என்ன விஷயங்களை பேசி இருக்கிறார், மேலும் ஆய்வு குறித்தும் தகவல்களை சொல்லுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் சற்று நேரத்துக்கு முன்னதாக தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கொட்டும் மழையிலும் அவருடைய ஆய்வு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக தன்னுடைய சொந்த தொகுதிக்கு உட்பட்ட ஜிகேஎம் காலனியில் அங்கு தேங்கியிருந்த மழைநீர், அதே போன்று மழைநீர் சேகரிப்பு இடங்களை பார்வையிட்டு பொதுமக்களிடம் நலம் விசாரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய தலைமுறையிடம் பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்பொழுது சென்னை மற்றும் செங்கல்பட்டாக இருக்கட்டும், அதே போன்று விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய நிலையில் அரசு சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை விரிவாக எடுத்துரைத்தார். புதிய தலைமுறையிடம் அவர் பேசும் பொழுது கடலூர், விழுப்புரம், அரக்கோணம் உள்ளிட்ட இடங்களை பார்க்கும் பொழுது ஏற்கனவே மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை நான் நேரடியாக அனுப்பி அந்த மாவட்டத்தின் நிலைமை தொடர்பாக தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறேன். கொளத்தூர் தொகுதியை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, எல்லாரும் தெரிந்ததுதான். கொளத்தூர் தொகுதியில் மழைநீர் என்பது பெரிய அளவில் தேக்கமில்லை. கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கிறதே என்று நாம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், கோடம்பாக்கத்தில் இன்று காலை முதல் பல்வேறு மோட்டார்கள் மூலம் மழைநீர் என்பது முழுமையாக அகற்றப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தளவு மழைநீர் பாதிப்பு பெரிய அளவில் இல்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னை மழை வெள்ள பாதிப்பு சம்பந்தமாக நேற்றைய தினம் விமர்சனம் செய்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது சம்பந்தமாக நாம் எழுப்பிய கேள்விக்கு எதிர்க்கட்சி தலைவர் எந்தவித ஒரு பொறுப்புடன் இல்லாமலும் தவறான தகவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறை வாயிலாக நீங்கள் இதை பதிவு செய்யுங்கள், இதுதான் அவருக்கு என்னுடைய பதில் என தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இன்னும் 2 இடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்கள், அதே போன்று சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் நேரடியாக அடுத்தடுத்து ஆய்வுகளை மேற்கொண்டு அதே நேரத்தில் எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையிலையும் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். ஆனந்தி, இப்போ கொளத்தூர்ல இருக்க ஒரு மருத்துவமனையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செஞ்சிட்டு இருக்காரு. அங்க இருக்க மக்கள் கிட்டையும் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. என்ன விஷயங்கள் குறித்து கேட்கிறாரு, மக்கள் அங்க என்ன சொல்றாங்க முதலமைச்சர் கிட்ட?
கனமழை காரணமாக ஏற்கனவே சென்னை முழுவதும் பெரிய அளவு நேற்றைய தினம் அந்த பெஞ்சல் புயல் பாதிப்பு காரணமாக மழைநீர் தேங்கி இருக்கிறது. பல இடங்களில் கழிவுநீர் என்பது அதிக அளவு தேங்கியிருந்தக்கூடிய நிலையில சென்னை மாநகராட்சி அதை அப்புறப்படுத்தும் பணியில் என்பது தீவிரமாக நடைபெற்ற நிலையில இன்றைய தினம் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மருத்துவ முகாம் காலையிலிருந்தே நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கிண்டியில் நடைபெற்ற மருத்துவ முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் தான் இந்த கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களிலும் பல இடங்களில் மருத்துவ முகாம் என்பது சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழக அரசு சார்பில் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. அதனுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாகத்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது விரிவாக கேட்டறிந்து வருகிறார். அதே நேரத்தில் ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்லும் பொழுது முதலமைச்சர் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களிடம் கலந்துரையாடி வருகிறார். இங்கு என்னென்ன பாதிப்பு இருக்கிறது, போன மழைக்கும் இந்த மழைக்கும் என்னென்ன வித்தியாசம் ஏற்பட்டு இருக்கிறது, மழைநீர் வடிகால் பணிகள் எந்த அளவுக்கு இந்த பகுதிக்கு கை கொடுத்திருக்கிறது, இன்னும் அரசு சார்பில் உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுகிறது, அனைத்து உங்களுடைய குறைகளை உடனடியாக தெரிவிங்கள், நாங்கள் சரி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து நம்பிக்கையூட்டும் விதத்தில் அவரிடம் தொடர்ச்சியாக பேசி வருகிறார். ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வுக்கிடையே புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருந்தார். அதை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். மினிஸ்டர் அமைச்சிருக்கிறேன், மினிஸ்டர் போயிருக்காங்க, மினிஸ்டர் அமைச்சிருக்காங்க, டிப்டி சிஎம் போறாரு, இல்ல பாக்குறாங்க. என் தொகுதி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுக்கே தெரியும். அது மழை நின்றுச்சுன்னா அந்த தண்ணியும் போயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தாங்க நேற்று பெஞ்சிட்டு இருக்கு, இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு, மழை நிக்கல. நம்ம அமைச்சர்கள் அங்க இருக்கிறாங்க ஏற்கனவே. இப்ப எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால மின்துறை அமைச்சரையும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் போக்குவரத்து அமைச்சர் போயிருக்காரு. அப்புறம் அதிகாரிகள் சீனியர் அதிகாரிகள் இதை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அவர் குற்றச்சாட்டு மதிக்கிறது இல்ல, வேலை போறது இல்ல. அப்படி போதுமா, புதிய தலைமுறை நல்லா சொல்லி போடுங்க.